ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 158 பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபில்லர் எபிசோட் தான். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்க்கோடையுமே கனெக்ட் ஆகாது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஃபாலோ மை லீட் த கிரேட் சர்வைவல் சேலஞ்சுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிஞ்சா அகாடமியில் பசங்க எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. கோனாஹாமரு இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஹொக்காகே ஆஃபீஸில் காட்டுவாங்க. சுனாடே கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். நருட்டோ, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுக்கு தெரியுமா, போய் இப்படி எல்லாம் மிஷின் கொடுக்குறீங்க, இதுக்காகலாம் நான் சைன் பண்ண கிடையாதுன்ட்டு பயங்கரமாக ஷவுட் பண்ணிட்டு ஆல்ரெடி நேம்லாம் கொடுத்தாச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட பிரச்சனை அப்படின்பா நருட்டோ. சுனாடே வந்துட்டு நீ ஹொக்காகே ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்த, நிஞ்சா அகாடமியில இப்ப சின்ன பசங்களா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீயே இந்த இடத்துக்கு ஷோ அப் ஆகலைனா, ஒரு ஸ்குவாடுக்கு லீடரா இல்லைனா, நாளைக்கு நீ எப்படி ஒரு அடோரபிள் ஹொக்காகேவா இருப்ப? சொல்ல போனா இது ஹொக்காகே ஆகிறதுக்கான ஒரு ஐடியல் ட்ரைனிங், உனக்கு வேணானா அப்படின்ட்டு கிளிக்கருக்கு போவாங்க. நருட்டோ ஓடி போய் வேகமா தடுத்துருவான். ஹொக்காகே ஆகிறதுக்கான பிராக்டிஸை யாரு தான் வேணான்னு சொல்லுவா. அதுலயும் நான் ஃபியூச்சர் ஹொக்காகே வேற. நருட்டோ அவனோட டீம்மேட்ஸ் யாருன்னு செக் பண்ணும்போது செம டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். ஷிகமாருவை பொறுத்த வரைக்கும் அவன் சுனின், அதனால இவனை இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டியாடா அப்படின்ட்டு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். இருக்கா இந்த பாயிண்ட்ல இவங்க என்ன பண்ண போறாங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா அது ஒரு சர்வைவல் டெஸ்ட் மாதிரி. 2 நாள் ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். மவுண்ட் டாக்குராமி சமிட்ல இருக்க கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் ஆஃப் வருடோமாக்கியை ரீச் பண்ணணும். அதுக்கு போற வழியில ஏகப்பட்ட பேரு எனிமி நிஞ்சாஸா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வருவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ட்ராப்ஸ் செட் பண்ணிருப்போம். உங்க கையில கொடுத்துருக்க மேப்பை யூஸ் பண்ணி நீங்க அங்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இருக்கா சொல்லுவாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த வருடமாக்கி ஸ்டோன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, சோ அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அதை சேஃபா யார் இங்க கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த ஒரு மிஷனை கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணதுன்னு அர்த்தம் அப்படின்பாரு. சோஜி அவனோட டீமை கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சர்வைவல் டெஸ்ட்னாலே குறிப்பா சாப்பாடு தாண்டா முக்கியம் அப்படின்பா. குறிப்பா பீஃப் சாஷிமி கிராஸை இந்த மாதிரியான ஏரியால தான் நம்மளால பார்க்க முடியும், அதை நீங்க நார்மலாவே சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவான். வாவ் அப்படின்பாங்க டாங்கோ, ஆமே அண்ட் சோக்கோ. நீங்களும் போய் பறிச்சு சாப்பிடுங்க அப்படின்பா எக்ஸைட்மெண்ட்டோட ஓடுவாங்க. சாப்பிட போகும்போது சோஜி அதை தடுத்துருவான். இதை வந்து ப்ளோ ஃபிஷ் சாஷிமி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே பாய்சனஸான கிராஸ் அப்படின்பா. எதா இருந்தாலும் பறிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அப்படின்பா சோஜி. நருட்டோ நம்ம சர்வை பண்ணோம், நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்பா. இதை கேட்ட கோனாஹாமரு, ஊடான் அண்ட் மோய்கி 3 பேருமே செம டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. எதனாலனா இவன் போய் ஸ்டோர்ல வாங்கிட்டு இருப்பான். நெஜி பாத்தீங்கன்னா கோஜி, ஜின் அண்ட் ஃபூட்டாபா 3 பேர்த்து கூட போயிட்டு இருக்கும் போது காம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பரா இண்டிகேட் பண்ணாது. இந்த ஜியோகிராஃபி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ஸ் இருக்கறனால அதோட பேலன்ஸ்ங்கிறது ப்ராப்பரா இருக்காதுன்னு சொல்லுவான். நெஜி வாட்ச் நோட் பண்ணிட்டு நீ வாட்சை கட்டியிருக்கீல, அதுல அவர் ஹேண்ட் டு 12 o'clock ஒரு பைசெக்ட் ஆங்கிளா கிரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜினரி லைனை கிரியேட் பண்ணு. அதுல இருந்து 12 o'clock பார்த்தீங்கன்னா அதுதான் சவுத் டைரக்ஷன் அப்படின்பா. புரிஞ்சுதா அப்படின்பா. எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு அப்படின்ட்டு வெக்கப்படுவாங்க. நருட்டோ சைட் காட்டுவாங்க. மோய்கி இருந்துட்டு நான் நினைக்காதான் நீயும் நினைக்கிறியாடா கோனாஹாமரு அப்படின்னு சொல்லி கேப்பா. நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கோனாஹாமரு. இவங்க பேசலாம் கேட்டுட்டு நருட்டோ ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு வாங்க இந்த வழியா போலாம் அப்படின்பா. இது ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. தப்பான பேத்லயே தான் நருட்டோ கூட்டிட்டு போவான். ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. இந்த ஃப்ரேம்ல பாருங்க, இவரை வந்து நூடுல்ஸ் ஈட்டர்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா ஏகப்பட்ட அனிமே சீரீஸ்ல ஏதோ ஒரு பாட்லனாவது இவரை பார்க்காம இருக்க முடியாது. இதை பத்தி பாத்தீங்கன்னா த மிஸ்ட்ரி நூடுல்ஸ் ஈட்டர்னு சொல்லி கண்டென்ட் கோமாளிங்கிற சேனல்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கறனா பாருங்க. சப்போஸ் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நருட்டோ நம்ம சீக்கிரமாவே போயிடலாம்னு சொல்லுவான். டேய் ஆரம்பிச்ச இடத்துல நின்றுட்டு இருக்கண்டா, இதுல இருந்து எப்படா சீக்கிரம் போறது அப்படின்னு கோனாஹாமரு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். நீ பெரிய புடிங்கினா நீ ட்ரை பண்றா அப்படின்பா நருட்டோ. பாத்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. இதுக்கப்புறமா மொய்கி இருந்துட்டு ட்ரை பண்ணுவா. திரும்ப பார்த்தா அதே இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. நம்ம உயிரோட நம்ம வீடு போய் சேர மாட்டோம் போல இருக்குன்ட்டு மொய்கி அழுக ஆரம்பிச்சிருவா. ஊடான் ட்ரை பண்றேன்பா. காம்பஸ் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டே மயங்கி விழுந்துருவான். இதுக்கப்புறமா கீபாவோட டீம், ஈனோவோட டீம், ஷீனோ, டென் ஹினாட்டா டீம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. லீ சைட் காட்டுவாங்க. எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணியிருப்பான். இந்த பாயிண்ட்ல எல்லாரும் ஓகேவான்னு கேட்கும்போது ஆமா லீ சென்சே அப்படின்பாங்க. என்னடா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பான். தலைவனுக்கு கண்ணீரே வந்துரும். ரொம்ப எக்ஸைட்மெண்டோட சன் செட் ஆகிற இடத்த நோக்கி ஓடலாம் அப்படின்பா. சரி லீ சென்சே அப்படிம்பாங்க. நருட்டோவோட டீம் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துருவானுங்க. இருக்க அந்த டீம் இவங்களை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம்ட்டு நருட்டோ அண்ட் டீம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு காட்டுங்கடா அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்தா தலைவன் ஃபார்மேஷன் 1ன்னு சொல்லுவான். பார்த்தா ஆரம் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். அடல்ட்ஸ் எல்லாருமே இந்த ஜுட்சுல மாட்டிக்குவாங்க அப்படின்பா. மண்டையிலே ஒரு போடு போடுவாரு.
கோனஹாமரு பிரதர் நருட்டோ இதை எங்க கிட்ட விட்டுருங்க அப்படின்பா. மோய்கி வந்துட்டு காலம் மாறி போச்சு அப்படின்பா. ஊடான் வந்துட்டு எங்களோட புது ஃபார்மேஷனை பாருங்கன்ட்டு சீஸ் கேக் ஜுட்ஸுன்னு 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. கோனஹாமரு மாடலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. மோய்கி மூவி ஸ்டாரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. ஊடான் வந்துட்டு சேலோன்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களே அவங்கள மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. இதை பார்த்து எல்லா அடல்ட்ஸுமே பாத்தீங்கன்னா டிஃபீட் ஆயிருவாங்க. உங்களோட வெயிஸ்ட் ஹிப்பை மட்டும் கொஞ்சம் பஸ்டியா காட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த அடி விழுகும். பார்த்தா ஷிகமாரு தான் அடிச்சிருப்பான். நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கடான்பா. கட்டைக்கே புடைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா தலைமை போட்டிருப்பான் 4 பேத்தையும். நைட் ஆயிரும். வெதரே பாத்தீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வெதர் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ஷிகமாரு இருக்கா சென்சே கிட்ட சொல்லுவான். ஹினாட்டா டீம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டென்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. வெதர் பத்தி ஆல்ரெடி ஹினாட்டா நோட் பண்ணிருப்பா. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த ப்ரீகாஷனரி மெஷராகவே எடுத்திருப்பா. நருட்டோ டீமை பொறுத்த வரைக்கும் இப்பதான் டென்ட்டவே கட்டிட்டு இருப்பாங்க. சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஷிகமாரு பாத்தீங்கன்னா புயல் வந்து டைரக்டா வில்லேஜ் தான் ஹிட் பண்ண போகுதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. குறிப்பா இந்த ட்ரைனிங்கை சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இதை போய் எல்லாத்துக்கிட்டையும் இமிடியேட்டா சொல்லி அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தான் இருக்கா சொல்லி எல்லாத்தையுமே தாட்டி விடுவாரு. நருட்டோ வந்துட்டு நம்ம எல்லாத்த விட ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நமக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்ல போய் அந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்டை எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்பா. நருட்டோ பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ற மாதிரி தெரியாது. அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா நருட்டோக்கு பாத்தீங்கன்னா இந்த சக்கர கண்ட்ரோல்ங்கிறது நல்லா இருக்கும். ஆனா அந்த 3 பசங்களுக்கும் அது அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க வந்து கிளைம் பண்ணியே தான் ஆகணும். இப்பெல்லாம் பேசிட்டே இல்லாம சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவான் நருட்டோ. உனக்கு ஈஸி தான்ப்பா அப்படின்பா கோனஹாமரு. இந்த பாயிண்ட்ல ஊடானோட துணி பாத்தீங்கன்னா ரொம்ப காத்தடிக்கிறதுனால பெருசாகி ஒரு பேராஷூட் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இந்த டைம்ல கோனஹாமரு அவன் கையை பிடிப்பான். அவனையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்ல மொய்கியோட பேக்ல கோனஹாமரோட கால் மாட்டிக்கும். நருட்டோ அந்த 10 கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு 3 பேத்தையுமே ரோப் போட்டு டைப் பண்ணி இழுத்துருவான். எல்லா டீமையுமே ரெட்ரைவ் பண்ணியிருப்பாங்க நருட்டோ டீமை தவிர்த்து. நம்ம பிளான் பண்ணாத ரூட்ல எனக்கு இந்த பேக் கிடைச்சது அப்படின்பா ஷிகமாரு. ரொம்பவுமே ஷாக்காவாரு இருக்கா. எல்லாத்துக்குமே பசிக்கும். பாத்தீங்கன்னா பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா போயிருச்சுல. அதனால வந்து ஒவ்வொருத்திங்க மேல ஒவ்வொருத்திங்க கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. கடைசியா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பூரா நருட்டோ மேல திரும்பும். கடைசியில 2 பேத்துக்குமே வயிறு பயங்கரமா சத்தம் போடுறதுனால கம்முனு கோந்துக்குவானுங்க. இருக்கா அண்ட் ஷிகமாரு 2 பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. நருட்டோ நினைச்சு செம காண்டாவர் இருக்கா. நருட்டோ ஸ்டோர்ல வாங்கினா எல்லா ஃபுட்ஸையுமே எடுத்து வைப்பான். பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படியும் ஒரு பாயில் வாட்டர்னாவது தேவைப்படுங்கிற மாதிரி தான் இருக்கும். கிச்சன்ல சமைக்க எல்லாம் கொண்டு வந்து சர்வைவல் டெஸ்ட்லியாடா வெப்பன்ட்டு பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ஒரே ஒரு கேக் மட்டும் தான் சிம்பிளா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு தான் பெரிய பீஸ் வேணும்னு 3 பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 3ஆவது தான் கட் பண்ணுவான் நருட்டோ. இது ஃபேராவே இல்லையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல நருட்டோ பாத்தீங்கன்னா கக்காஷி வந்து அந்த பெல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் வந்து ஃபுட் ஷேர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிட்டு அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லுவான். இருந்தாலுமே வயிறு சவுண்டு கொடுக்கும். இதை பார்த்தோன்னா 3 பேருமே அவங்க பீஸ்ல கொஞ்சம் கொடுப்பாங்க. இருக்கான் ஷிகமாரு வருவாங்க. இந்த பாயிண்ட்ல ரொம்ப மழை பெய்யறதுனால இந்த ஸ்டோன்ஸே ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நருட்டோ வச்சுட்டு ரொம்ப தொல்லையா இருக்கேன்னு இருக்கா திங்க் பண்ணுவாரு. நருட்டோ திரும்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ட்டு ட்ரை பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல அவனுக்குலாம் சோறு கொடுத்துருக்க கூடாதுன்பா மொய்கி. ஊடான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். நம்மளை நோக்கி ஏதோ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை உருண்டு வரும். அதை நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி தடுத்துருவான். சீக்கிரமா ஓடிடுங்கடான்னு ஷவுட் பண்ணுவான் நருட்டோ. ரைட் சைடு போவாங்க. இந்த பாயிண்ட்ல இன்னொரு ராக் விழுகும். நருட்டோ டோட்டலாவே அதுக்கு இடையில மாட்டிக்குவான். இந்த பாயிண்ட்ல கோனஹாமரு வந்துட்டு நருட்டோவை காப்பாத்தலாங்கிற முடிவுக்கு வருவான். இந்த பாயிண்ட்ல என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, முதல்ல உங்களை காப்பாத்திக்க பாருங்க அப்படின்பா. இந்த விஷயத்த டோட்டலாவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க 3 பேருமே. குறிப்பா ஒரு பர்சன் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா அவன் எதை வேணா சாதிக்கலாம் நீதான சொல்லியிருக்க அப்படின்பா. நிஜமாலும் இது நான் தான் சொன்னேன் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணுவான். நம்ம காப்பாத்துறதுக்கு போகணும்ட்டு வேகமா ஓடி போக ஆரம்பிச்சிருவாங்க. கிளைம் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு நருட்டோ மேல இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல மேல ஒரு ராக் ரொம்பவுமே ஷேக் ஆயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. டோட்டலாவே ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இருகா சென்சே ஷிகமாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அப்பியர் ஆயிருவாங்க. நீங்க எல்லாருமே ஓகேவான்னு சொல்லி ஷவுட் பண்ணுவாரு. 2 பேர்த்தையுமே பார்த்த சந்தோஷத்துல இருப்பான் நருட்டோ. டே உனக்கு மேல பாடுறான்னு இருக்கா கத்துவாரு. ஒரு பெரிய பாறை வரும். இந்த பாயிண்ட்ல ஷிகமாருவை நோக்கி ஓடுங்கடான்னு சொல்லி தாட்டி விட்டுருவான் 3 பேர்த்தையும். நருட்டோ மேலே அந்த பாறை விழுந்துரும். எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. தலைவன் ரசங்கான வச்சு மொத்த பாறையுமே உடைச்சு தள்ளிடுவான். இருக்கா இவன் சுத்தி இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருவான் போல இருக்கேன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ எப்படியோ தப்பிச்சிட்டாண்டான்ட்டு கோனஹாமரு மொய்கி ஊடான் ஹாப்பியா இருப்பாங்க. தலைவன் ஜைஜாண்டிக்கா நிப்பான். அடுத்த நாள் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி சுனாடே விசாரிக்கும் போது நருட்டோ பாத்தீங்கன்னா சமாளிக்க ட்ரை பண்ணுவான். கோனஹாமரு வந்துட்டு எங்களை தேவையில்லாம டேஞ்சரஸான ஷார்ட்கட்ஸ்ல கூட்டிட்டு போனதே வந்தான் அப்படின்பா. மொய்கி வந்துட்டு நாங்க எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்பா. ஊடான் வந்துட்டு ஆனாலுமே இவங்க கேட்கல அப்படின்பா. 3 பேருமே இது எல்லாத்துக்குமே காரணம் நருட்டோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுனாடே வந்துட்டு இப்ப என்னடா சொல்ல போறேன்னு கேட்கும் போது நருட்டோ டே இது ஆடா டீம் ஒர்க்கு இதையே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நான் இன்னொரு லெக்சர் கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்ட்டு நருட்டோன்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு சுனாடே துரத்துவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.
Fight.